Hello, boys and girls. Okay, so ஒரு குட்டி மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன் இன் த மார்க்கெட் அண்ட் வாட் வி ஆர் பிளானிங் டு டூ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை பழைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஒரு ஃபைனல் டிப், அதுக்கப்புறம் பம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். வீடியோவில் சொன்னேன்னான்னு தெரில, பட் ஐ கெஸ் ஐ டிட். ஓகே, பட் ஐ டிட் அ ட்வீட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா April 4, 2025 அன்னைக்கு ஐ செட் USD dominance total to Bitcoin the final dip அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஓகே, பேசிக்கலா என்னன்னா இன்னொரு ஃபைனல் டிப் இருக்கு, அதுக்கப்புறம் பம்பாக போதா தான் நான் சொல்ல வந்தது. இங்க பாத்தீங்கன்னா இது டாலரோட சார்ட், இது டோட்டலோட சார்ட், இது பிட்காயினோட சார்ட். இந்த ஃபைனல் டிப்னு ஒரு இது போட்டிருக்கேன் பாத்தீங்களா, எக்ஸாக்ட்லி இப்போ பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேம்ல லெட் மீ கோ சி எக்ஸாக்டா நான் சொன்ன இடத்துல டிப் ஆகி பம்ப், அதுவும் எவ்வளோ பம்ப்னா நியர்லி 30%. ஓகே, எக்ஸாக்டா சொல்ல போனா 28.6% பம்ப், அதுவும் பிட்காயின்ல. இஸ் எந்த ஆல்காயின்ஸ்லயும் இல்லை, பிட்காயின்ல 26.6% பம்ப் ஃப்ரம் த லெவல் ஐ மென்ஷன்ட். ஓகே, உண்மையை சொல்ல போனா சிடியில் யாருமே இதை பத்தி பேசல. அந்த டைம் டிப் ஆயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரௌண்ட் த டைம் எங்க இருந்துச்சு, 83,000 இருந்துச்சு. ஸோ 83,000 டிப் ஆகி 50,000 போக போதும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ செட் இந்த இடத்துல இந்த பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சி ஐ வில் ஷோ யூ சம்திங் எல்ஸ். இதுல போட்டிருந்தேன், if we retrace and pump from next week, I will call myself a fucking legend அப்படின்னு சொல்லியிருந்தேன். It exactly did, guys. ஓகேவா, பேசிக்கலி இப்போ நீங்கள் பிட்காயின் சார்ட் பண்ணோம் அப்படின்னா பிட்காயின் மட்டும் சார்ட் பண்ணுறது இஸ் நோ யூஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த இண்டெக்ஸ் ஒர்க்ஸ். ஓகேவா, இண்டெக்ஸ்ல என்ன நடக்குது, மார்க்கெட் உங்களை சுற்றி என்ன நடக்குது, எதனால பிட்காயின் டம்ப் ஆகுது, எதனால பம்ப் ஆகுதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைனா வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ yeah, I actually outperformed 99% people. பட் நான் அதில் வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கல, என்னால் எடுக்க முடியல. லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் லிட்டில் பிட் பிஸி, என்னால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியல. ஆக்சுவலாக ட்ரேடிங் தான் என்னோட ஜாப், பட் ஸ்டில் அதர் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பிட்காயின் பற்றி, பிட்காயின் இப்போ நம்ம ஐடியா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்காயின்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இருக்கிற டேட்டா வச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன். இப்போ பிட்காயின் வந்துட்டு ஒரு எஸ்ஆர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகி, ஆக்சுவலா இந்த இடத்துல எந்த டிமாண்டும் கிடையாது, இந்த பம்பா இருக்குல்ல இந்த இடத்துல டிமாண்ட் கிடையாது. எஸ்ஆர் கூட அதுக்கு கீழே தான் இருக்கு, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். சி எஸ்ஆர் டச் ஆகல, ஒன் செகண்ட். ஓகே, எஸ்ஆர் டச் ஆகல, பட் இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆச்சு. இது எதனால பம்ப் ஆச்சுன்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்னோட வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, டிஸ்கவுண்ட்ல இருக்க என்னோட வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகி இட் மெட்ட எஸ்ஆர், அந்த எஸ்ஆர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு லாங் எடுத்திருக்கேன். இந்த லாங் வந்துட்டு இந்த பிரேக் அவுட் ஆன அப்புறம் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, அந்த டிமாண்ட்ல ஐ ஜஸ்ட் லாங் டேட். ஓகே, இந்த லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த லைன் அரௌண்ட் திஸ் ஏரியா ஐ டுக் லாங். ரைட் நோ என் லாங் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் போய் காமிக்கிறேன். சி ரைட் நோ என்னோட லாங்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு, அரௌண்ட் சம் ஒரு 2.26% கிட்ட பம்ப் ஆயிருக்கு என்னோட லாங்கு. ரைட், ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, எஸ்ஆர் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ நான் வந்து என்னோட டிமாண்ட்ல லாங் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல அக்கார்டிங் டு திஸ் டேட்டா மார்க்கெட் எப்படி போனோம்னா இங்கேருந்து பம்ப் ஆகணும். ஓகேவா, அட்லீஸ்ட் a little pump is needed from here. But in case something happens and market dump ஆச்சு அப்படின்னா I have other plans. See, நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது your mind have to be liquid. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஃபிக்ஸ்டா ஒரு இதில் இருக்கக்கூடாது. மார்க்கெட் இங்கேருந்து இப்படி தான் இருக்கு, இங்கேருந்து அங்கே தான் போகும் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகேவா, மார்க்கெட் இஸ் ஹைலி மேனிபுலேட்டிவ். எனி மார்க்கெட், ட்ரேடிங், ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்டா, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, எவ்ரிதிங் இஸ் மேனிபுலேட்டிவ். ஓகே, ஸோ எங்கே வேணால் எப்படி வேணாலும் மாறலாம். அது மாறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, யூ ஷுட் ஹாவ் அ பிளான். இஃப்
the market decide to go on the other side. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வேற எந்த டேட்டாவும் இல்லை. எஸ் டிமாண்ட் லாங் பண்ணியாச்சு. தென் ஒரு குட்டி ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் மார்க்கெட் டேக்ஸ் அதர் டைரக்ஷன், இந்த இடத்துல இருந்து கீழே ஒரு 4 hour க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா நான் என்னோட லாங்ஸ் க்ளோஸ் பண்ண போறேன். ஓகே, மேபி என்ட்ரியில் க்ளோஸ் பண்ணும், இல்லைன்னா கொஞ்சம் கீழே ஒரு மைனர் லாஸ். ஓகே, இட் ஒன்ட் ஆக்சுவலி மேக் எ சீன். ஸோ ஒரு மைனர் லாஸில் க்ளோஸ் பண்ணுவேன், இல்லைன்னா என்ட்ரியில் க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஐம் நாட் லுக்கிங் ஃபார் ஷார்ட்ஸ் எனி டைம் சூன். ஓகே, இப்போ நான் ஷார்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்ஆர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ஆர் பாக்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆனால் ஐல் பி லுக்கிங் ஃபார் ஷார்ட்ஸ். அதற்கு ஐம் நாட் லுக்கிங் ஃபார் எனி ஷார்ட்ஸ். பட் ஐல் பி கான்ஷியஸ் அண்ட் என்னோட ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஓகே, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக், இட்ஸ் அபவுட் ஹவு சேஃப் யூ ட்ரேட். ஓகேவா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வந்து யூ ஹேவ் டு ட்ரீட் த ட்ரேட் லைக் பேபி ஹேண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ். நீங்கள் எவ்வளோ சேஃபாக அதை எடுக்க முடியும், நீங்கள் எவ்வளோ சேஃபாக ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ண முடியும். இந்த ரேஞ்ச் போதும், உங்களுக்கு 1:1 கிடைக்குது, அதில் நீங்கள் ப்ராஃபிட் செக்யூர் பண்ணலாமா, அங்கேருந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணலாமா, எவ்ரி திங் யூ ஹேவ் டு திங்க். இங்கேருந்து அங்கே போகும் கண்டிப்பாக அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா, போவோம், சப்ளை டு டிமாண்ட் இட் பம்ப்ஸ் ஆக்சுவலி, பட் யூ ஹேவ் டு பி சேஃப். ஒருவேளை அந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ நியூஸ் வந்து மேனிபுலேட் ஆகி பிட்காயின் டம்ப் ஆகுதா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பிட்காயினோட பிளான் உங்களுக்கு இதுதான். வி ஆர் இன் லாங் ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் டேக்ஸ் அதர் டர்ன்ஸ்னா நான் இந்த ட்ரெண்டில் என்ன ஐம் கோயிங் டு ட்ரேட்லேருந்து வெளியே வர போகிறேன். ஸோ இப்போது ஆல்காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹவ் செலக்டட் ஃபியூ ஆல்காயின்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்ட்ரக்சர். நிறைய ஆல்காயின் வந்துட்டு வேரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. சம் ஆல்காயின்ஸ் காட் புல்லிஷ் மொமெண்டம் அண்ட் லாஸ்ட் வீக்கில் நான் நிறைய காயின்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் ட்ரேட் பண்ண. ஸோ ஐ ஹவ் செலக்டட் ஃபியூ டு ட்ரேட். பை ஃபியூ ஐ மீன் 2. ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது ஆன் அண்ட் லேயர் மட்டும் தான். இப்போ லேயர் பார்த்தீங்கன்னா லேயர் வந்து ஒரு பயங்கர புல் ரன்ல இருக்குது, ஐ மீன் பயங்கர மொமெண்டமில் இருக்குது. சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லான்ச்லேருந்தே பம்ப் தான். அண்ட் மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், இட் ஹஸ் அவுட் பர்ஃபார்ம் த மார்க்கெட். ஓகே, மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா காயின்ஸுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆக்சுவலி. ஓகே கைஸ், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிப். ஓகே, இந்த டிப் வந்துட்டு நீங்கள் ஆல்காயின்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் இஃப் யூ லுக்கிங் அட் ஆல்காயின் தட் இஸ் கிராஜுவலி பம்பிங். ஓகேவா, கிராஜுவலாக ஒரு காயின் பம்ப் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த காயினை பற்றி யாருமே பேசலை. ஐ மீன் பேசலைன்னா எங்கன்னா சிடி. ஓகே, சிடி இஸ் கிரிப்டோ ட்விட்டர். ட்விட்டரில் கிரிப்டோக்குன்னு தனியாக செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு தனி உலகம் அது கிரிப்டோக்கு. ஓகேவா, அங்கே தான் கிரிப்டோக்கு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ கிரிப்டோ ட்விட்டரில் யாருமே அந்த காயினை பற்றி பேசல, அந்த காயின் கீப்ஸ் கிராஜுவலி பம்பிங் அப்படின்னா இட்ஸ் அ ஜெம். ஓகே, அந்த காயின் வில் கீப் ஆன் பம்பிங் ஃபார் சம் டைம்ஸ். இது என்னன்னா வேல்ஸ் வில் பி கீப்பிங் பம்பிங் திஸ் காயின். ஓகேவா, பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அன்டில் எப்போனா ரீட்டைலர்ஸ் என்டர் ஆகிறது இருக்கும். ஸோ ரீட்டைலர்ஸ் எப்போ என்டர் ஆவாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பேசும்போது தான் ரீட்டைலர்ஸ் உள்ள என்டர் ஆவாங்க. ஓகே, அப்போ தானே ரீட்டைலர்ஸ்க்கு தெரியும் அப்படி ஒரு காயின் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சிடியில் இந்த காயினை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி புதுசாக ட்ரேட் பண்ணுற வரவங்க இல்லைனா சம் பீப்புள் ஓகே காயினில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பை பண்ணும்போது இன்னும் அந்த காயின் பம்ப் ஆகும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3.2 இருக்குன்னு வைங்களேன். இப்போ சிடிஜி திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு எல்லா பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸும் இந்த காயின் பற்றி பேசுறாங்க அப்படின்னா 3லேருந்து 4 கூட ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஸ்பைக் வந்து ஒரு செல்லிங் ஸ்பைக். ஓகே, பை செல்லிங் ஸ்பைக் வாட் ஐ மீன் இஸ், இப்போ வேல்ஸ்லாம் இந்த 0.8 1 அந்த ஏரியாவில் அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த ஏரியாவில் வேல்ஸ் அக்குமுலேட் பண்ணி அப்படி கிராஜுவலாக பம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் சிடி இதை பற்றி பரபரன்னு பேச ஆரம்பிக்கும் போது பெருசாக பம்ப் வரும், இந்த மாதிரி பம்ப் ஆகும். ஆனால் இந்த ஏரியாவில் என்ன ஆகும் அப்படின்னா வேல்ஸ் வந்து ரீலோட் பண்ணிருப்பாங்க. ஐ மீன் ரீலோடில் அவங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இங்கே பை பண்ண ப்ரைஸ் எல்லாமே அங்கே செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க செல் பண்ணுறதா நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஓகே, நம்ம என்ன நினைப்போம், ஓகே இட் கீப்ஸ் பம்பிங், நம்ம வந்துட்டு இட் வில் கீப் பம்பிங் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல வேல்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ண அப்புறம் அங்கே வந்து சப்ளை அதிகமாகும், டிமாண்ட் கம்மியாகும். சப்ளை வந்து ரீட்டைலர்ஸ், டிமாண்ட் வேல்ஸ் டிமாண்ட் இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காயின் வில் ஸ்டார்ட் டு ட்ராப். ஸோ நீங்கள் இப்போ ஒரு காயின் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ ட்ரேடட். சிடி வந்து இன்னும் இந்த காயினை பற்றி பேசல பெருசா.
அங்கங்க ஒன்று ரெண்டு பேர் பேசுகிறாங்களே தவிர பெருசாக யாரும் பேசல. ஸோ இது ஒரு லாங் ஐ டுக் பர்சனலி. டிஸ்கவுண்டில் இந்த லாங் பற்றி நான் போடல. இதில் லாங் பண்ணி இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ப்ரைஸிங் இப்போ இருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒரு டிமாண்டில் வந்துட்டு இப்போ என்ட்ரி வச்சுருக்கேன். ஃபார் நவ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் திஸ் ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்டு அவ்வளோதான். பிட்காயின் பற்றி பேசியிருக்கேன், நான் ட்ரேட் பண்ணியிருக்க ஆல்காயின்ஸ் பற்றி பேசியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் ஐ கேவ் யூ ஃப்ரீ ஆல்ஃபா. யூ ஷுட் ரைட் இட் டவுன் கைஸ். ஓகே, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அது நடக்கிறது. மேபி இட் மைட் மிஸ் 1 or 2 times. எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்கேம் பம்ப்ஸ் நடக்கும். ஓகே, சிடியில் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. பட் ஸ்கேம் பம்ப்ஸ் வில் ஹேப்பன். அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடனாக ஒரு 30, 40, 50% 2x ஹைக் இருக்கும். சடனாக பம்ப் ஆகும், அதே மாதிரி சடனாக டம்ப் ஆயிரும். அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது. ஓகே, ஸோ கிராஜுவலாக பம்ப் ஆகுது, கிராஜுவலாக ஒரு கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஆர் எல்ஸ் ஜஸ்ட் எப்பவுமே உங்கள் சேஃப்டி பாருங்கள். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மற்றதெல்லாம் ப்ராஃபிட் இஸ் நெக்ஸ்ட். It's about how safe you take your account and grow it. It's literally a business case. It's not gambling.